என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் தாய் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். உனக்காக நான் வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் முடித்து வைக்கின்றேன். என்னவென்று கேட்காமல் என்னை வாசலோடு திருப்பி அனுப்பிவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை தெளிவுபடுத்த இந்த தாயானவள் இந்த நல்ல நாளில் உன்னை சந்திக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் இரண்டு. ஒன்று, பல பிரச்சனைகள். இரண்டு உறவுகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனை. என் குழந்தையே, சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இன்று உனக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றது. எந்த ஒரு விஷயத்தினால் வாழ்க்கையில் நமக்கு நிறைவான சந்தோஷம் கிடைக்கும் என்று நீ நம்பினாயோ, இன்று என் குழந்தை நீ ஏமாந்து நின்று கொண்டிருக்கின்றாய். உன் உயிரான உறவு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை துணையானது ஏதோ உன்னை விட்டு சில அடி தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இத்தனை காலமும் காட்டிய அன்பு இங்கே இப்பொழுது பொய்யாகிவிட்டது. அந்த அன்பையும் போலியானது தானே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் மீது வெறுப்பை காட்டி கொட்டி தீர்த்து விட்டது. பிரச்சனைகள் எதுவுமே இல்லையே தவிர வேறு ஏதேனும் முன்பக்கம் இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு உன் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அதற்கு காரணம் தெரியாமல் என் குழந்தை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நாம் ஒரு தவறும் செய்து விட்டோம், ஆனால் நம்மை இவர்கள் வெறுக்கின்றார்கள் என்றால் அதை நம் மனதார ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நம் பக்கம் தவறு இருக்கின்றது என்று. ஆனால் இப்பொழுது இவர்கள் நம் பக்கம் எந்த தவறும் இல்லாமல் நம் மீது பழி போட தொடங்கிவிட்டார்களே. அப்பொழுது இருந்து தெரிந்து கொள்ளலாம், ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கு உன்னை பற்றி மனதில் இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு சந்தேகம் அவர்களுக்குள் உன்னை பற்றி இருக்கின்றது. ஆனால் அதை உன்னிடத்திலேயே கேட்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு மனதில் தைரியம் கிடையாது. என் குழந்தையே, அதனால் அதை வெளியில் சொல்லவும் முடியாமல், முழுமையாக முழுங்கவும் முடியாமல், அரைக்குறையாக உன்னிடத்தில் அந்த கோபத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இப்படி நம் வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற எந்த ஒரு உறவுமே நம்மை இந்த அளவிற்கு காயப்படுத்தினால் நாம் எங்குதான் செல்ல போகின்றோம்? நமக்கு மட்டும்தானே இப்படியெல்லாம் வாழ்க்கை ஆபத்து என்றாலும், நமக்கு ஒரு வேதனை என்றாலும் இவர்களிடத்தில் தானே சென்று நின்று கொண்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களே நம் மனதை இந்த அளவிற்கு நோகடிக்கின்றார்களே என்று நீ நினைக்கின்றாய். பாசத்தின் உச்சத்தை காண்பித்த இவர்கள் இன்று வேதனையின் உச்சத்தை காண்பிக்கின்றார்கள். ஒரு சிறு துரும்பு முன்மீது பட்டாலும் உடனடியாக அதற்கு கண்ணீர் வடிக்கின்றவர்கள் இன்று பெரிய பாறாங்கல்லே உன் தலையில் விழுந்த போதிலும் அதை கண்டும் காணாமல் சென்று விட்டார்கள். இது உண்மை நிலை. அம்மா உன்னை வேதனைப்படுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் இதை சொல்லவில்லை, ஞாபகப்படுத்தவும் இல்லை. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் முன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை இத்தனை நாளும் இவர்களோடு நாம் பழகியது, இவர்கள் நம்மோடு பழகியது நடிப்புதானா? எந்த அளவிற்கு இவர்கள் உங்களுக்கு நம் மீது அன்பு இல்லையா என்று என் குழந்தை நினைத்து நினைத்து இங்கே மனவேதனைப்பட்டு அங்கே யாரிடமும் எதையும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய்.
என் குழந்தையே, மற்றவர்களிடத்தை இந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் தவித்து நிற்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஏனென்றால் இது நீயாகவே விருப்பப்பட்டு தேடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்கும் பொழுது நிச்சயமாக அதனை யார் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கானது தானே, நீயாகத்தானே தேர்ந்தெடுத்தாய் என்று சொல்லும் பொழுது கேட்டிருந்தால் இந்த நிலை உனக்கு வந்திருக்காது. அன்று கேட்காமல் விட்டுவிட்டு இன்று வந்து இந்த விஷயத்தில் குறை சொன்னால் அதையெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி உன்னை நிச்சயமாக ஒதுக்கித்தான் வைத்து பார்ப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அதனால் இப்பொழுது நம்மோடு இல்லை, யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில்தான் நீ இருக்கின்றாய் என் பிள்ளையே. அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. அதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்கவும் செய்துவிட்டாய் என் குழந்தையே. அதை இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லபடி செயல்படுத்துவ உயிரான உறவு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு சில துணி, ஒரு சில மணித்துளி நேரங்களும் மேல் உன்னிடத்தில் பேசாமல் இருக்க முடியாது. அப்படி பேசாமல் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன் மீது எந்த அளவிலும் அன்பு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். எவ்வளவுதான் நெருக்கமான உறவு இருந்தாலும் எல்லோருக்குமே மனது என்ற ஒன்று இருக்கின்றது. அதில் எப்பொழுதுமே நீ என்ன விதைக்கின்றாயோ அதுதான் அங்கு கேள்விக்குறியாக வரும். அப்படித்தான் இந்த உறவினுடைய மனதிலும் நீ விதைத்த விஷயங்கள் இப்பொழுது கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என் குழந்தையே. எல்லாவற்றிற்கும் எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக சொல்கின்றோம், நம் வாழ்க்கையை இவர்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். நம் வாழ்க்கையில் நம் முன்னால் செய்த தவறுகளை எல்லாம் இவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் அனைத்தையும் சொல்லிவிட்டு இப்பொழுது அதுவே உன் வாழ்க்கைக்கு உனக்கு எதிராக திரும்பி நிற்பதனை கண்டு நீயே அதிர்ச்சியுற்று நிற்கின்றாய் என் குழந்தையே. எந்த ஒரு வாக்குறுதியையும் உனக்கு அவர்கள் அன்று கொடுத்தார்களா? எதை பற்றியும் நாம் பேச மாட்டோம், இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாக்குறுதியை அவர்கள் மீறிவிட்டார்கள் என் குழந்தையே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, முதலில் சற்றென்று எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை நிறுத்திவிடு. அவசரத்தில் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுமே தவறாகத்தான் போய்விடும், வாய்ப்புகள் அதிகம். அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு தந்ததற்கான பாடங்களை சரியாக கற்றுக்கொண்டு ஒருவனுடைய எப்பொழுதுமே எப்படி வேண்டுமானாலும் மனது மாறலாம் என்பதனை எண்ணிக்கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ பழக வேண்டும் என் குழந்தையே. உண்மையான அன்பு ஒரு நாளும் தனக்கு பிடித்தவர்களின் மனதை காயப்படுத்தாது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி நிற்காது. அதையும் மீறி உன் வாழ்க்கையில் அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த நொடி என் குழந்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று இவர்களின் மனதிற்குள் இருந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. வேறு யாரோ ஒருவரின் பேச்சை இவர்கள் கேட்கின்றார்கள். உன்னை பிடிக்காதவர்களாக, உன்னோடு அவர்கள் வாழ்வது பிடிக்காதது என்று யாரோ ஒருத்தர் இது போன்ற சூழ்நிலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள்
என் குழந்தையே, உண்மையில் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், தெளிவாக புரிந்து கொள். இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு ஒரு வழிதான் உண்டு. 2 நாட்கள் அதற்கு நேரம் எடுத்துக்கொள். அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்காக அவர்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கு மன்னிப்பினை கேட்டுவிடுவார்கள் என்றால் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். இல்லை, அதை சிறிதளவும் கூட உணராமல் தான் செய்த தவறு என்று நினைக்காமல் மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த வாழ்க்கை ஒரு நாளும் எடுபடாது. இதற்கு மேலும் அவர்களை நீ தாங்கி பிடித்து கொண்டு சேர்க்க ஒரு பொழுதும் நினைக்காதே. அதை தாங்கி பிடித்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நீ உனதாக்க மாற்றுவதும் அதை அப்படியே இருந்து கஷ்டங்களை அனுபவிப்பதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். யாரையும் இழுத்து பிடித்து வாழ நினைக்காதே. அது ஒரு நாளும் முறிந்து போகும். அது இப்பொழுதே போகட்டும் என்று நினைத்தாலும் சரி, இல்லை செய்த தவறினை உணர்ந்து விட்டார்கள் என்று மன்னித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன் தாயானவள் உனக்கு எப்பொழுதுமே நான் துணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.